ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சத்தான கம்பங்கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த கம்பங்கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கம்பை 2-3 டைம் நல்லா தண்ணியில் அலசினதுக்கப்புறமா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் கூழ் பண்ணுறதுக்கு மண் சட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதில் நீங்கள் எந்த கப்பில் கம்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொதிக்க வைக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக கொதிக்க வேண்டாம், லைட்டாக சூடாகி வந்தாலே போதும். தண்ணி லைட்டாக சூடாகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த கம்பையில் சேர்த்துடலாம். கம்பு மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா திரும்பவும் விஸ்கால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்பு நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் முழுமையாக ஆற விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு கரண்டியாலையோ இல்லைன்னா மத்தாலையோ நல்லா இதை கடைஞ்சி விடணும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட பொடிசாக கட் பண்ணால் கொஞ்சம் மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சத்தான கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.